நம்ம நாடி பார்த்திங்கன்னா வாத பித்த கஃபம் 3 தோஷம். ஹீட்னால், காற்றுனால, குளிர்ச்சினால பாடி பாதிக்குதுங்க. அதில் பார்த்திங்கன்னா பித்தம், அந்த பித்தம் தாங்க ஹீட். எல்லாருக்கும் கேளுங்க, உங்களுக்கு பித்தம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆமாங்க, எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ பித்தத்தினால தாங்க எல்லாமே பாதிப்பு வருது. முதல்ல வந்து அந்த தூக்கத்தை பழகுங்க. கொஞ்ச நாள் இல்லைங்க, நாங்கள் பழகிட்டோம், தொழில் அந்த மாதிரினா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி நேரத்தில் தூங்குறதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தூங்குனினாலே உங்களுக்கு எல்லாமே சரியாகும். தூக்கம் கேட்டதுனால பாடி ஹீட் ஆகிறதுனால மலச்சிக்கலும் வருதுங்க. அப்போ மலச்சிக்கல் பல சிக்கலை விளைவிக்குது இல்லையா? ஸோ அதுவும் ஹீட்டுனால தான் வருது. வெண்பூசணி ஜூஸு, கருவேப்பிலை ஜூஸு, பழங்கள், கீரைகள், நிறைய தண்ணி குடிக்கிறதுங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுறது, இந்த டப்பில் உட்காருது, இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு சாப்பிட்டு இதெல்லாம் பண்ணும்போது, ஃபைபர் உணவுகளை அதிகமாக எடுத்துக்கும் போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்கள் ஹீட்டு படிப்படியாக குறையும். இந்த ஹீட்டு தாங்க நம்மளுடைய எல்லா விஷயத்துக்குமே வருது. அப்புறம் டென்ஷன் ஆச்சுன்னா ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவணாம்பிகை, போகர் ஆரோக்கியாலயா. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீட்டு தாங்க. எல்லாருக்கும் ஹீட்டு தான். நம்ம நாடி பார்த்திங்கன்னா வாத பித்த கஃபம் 3 தோஷம். ஹீட்னால், காற்றுனால, குளிர்ச்சினால பாடி பாதிக்குதுங்க. அதில் பார்த்திங்கன்னா பித்தம், அந்த பித்தம் தாங்க ஹீட். எல்லாருக்கும் கேளுங்க, உங்களுக்கு பித்தம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆமாங்க, எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ பித்தத்தினால தாங்க எல்லாமே பாதிப்பு வருது. பார்த்திங்கனாக்கா அல்சர் வர்றது பித்தம் தான், ஸ்கின் அலர்ஜி வர்றது பித்தம் தான், வாமிட் சென்சேஷன், தலைவலி வர்றது, அதுக்கப்புறம் வந்துங்கன்னா உடல் சூடு, ஃபேஸில் பிம்பிள்ஸ் வர்றது, முடி கொட்டுறது, தூக்கம் கட்டுறது, எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஹீட்னால தாங்க. அப்போ அந்த ஹீட் வரும்போது பார்த்திங்கன்னா பாடிக்குள்ளே பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஒரு மாதிரி சர்க்குலேஷன்லாம் தடையாகி உள்ள ஒரு மாதிரி எப்பயுமே ஒரு ஹீட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குங்க. அந்த டைமில் தான் உங்களுக்கு தெரியும் நமக்கு ஹீட்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் எல்லாமே மேக்ஸிமம் நடக்கிறது, ப்ரெஷர் வரதும் சரி, சுகர் வரதும் சரி, எல்லாமே ஹீட்னால தாங்க. இப்போ அந்த ஹீட்டை குறைக்கிறது எப்படி? மெயினாக தூக்கங்க. நல்லா தூங்கணுங்க, நேரத்தில் தூங்கணும். அப்போ அந்த காலம்லாம் பார்த்திங்கன்னா பறவை விலங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா எப்பயுமே அந்த காலம்லாம் இந்த காலத்துலேயும் தான் பறவை விலங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே கூட்டில் நல்லா செட்டில் ஆகிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சு. நம்மலாம் பார்த்திங்கனாக்கா நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் லேட்டாக தூங்கி லேட்டாக எந்திரிக்கிறீங்க. அந்த ஹீட் அந்த மாதிரி ஆகும்போது லிவர் நல்லா சூடேறிடுதுங்க. அந்த லிவர் சூடேறும் போது, லிவர் தாங்க நம்ம ரொம்ப முக்கியமான ஆர்கன். அது ஆகும்போது அது மெட்டபாலிஸ் எல்லாம் பாதித்து ஹார்மோன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகி பாடிக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் வருது. முதல்ல அந்த தூக்கத்தை பழகுங்க. கொஞ்ச நாள் இல்லைங்க, நாங்கள் பழகிட்டோம், தொழில் அந்த மாதிரினா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி நேரத்தில் தூங்குறதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தூங்குனினாலே உங்களுக்கு எல்லாமே சரியாகும். தூக்கம் கேட்டதுனால பாடி ஹீட் ஆகிறதுனால மலச்சிக்கலும் வருதுங்க. அப்போ மலச்சிக்கல் பல சிக்கலை விளைவிக்குது இல்லையா? ஸோ அதுவும் ஹீட்டுனால தான் வருது. ஸோ இப்போ அந்த ஹீட்டுனால் வரக்கூடிய பிரச்சனைகளை கணக்கில் அடங்காமல் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு என்ன வேலை? மெயினாக தூக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான உணவு முறைகள். அப்போ அந்த குளிர்ச்சியான உணவு முறைகள்லாம் என்னென்னது? வெண்பூசணி ஜூஸு, கருவேப்பிலை ஜூஸு, பழங்கள், கீரைகள், நிறைய தண்ணி குடிக்கிறதுங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ஒரு பாட்டிலில் பார்த்திங்கன்னா வெட்டி வேறு, ஒரு நெல்லிக்காய், ரொம்ப அற்புதம். நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா திரிதோஷ நிவாரின்னு சொல்லுவாங்க. வாத பித்த கபம் 3 தோஷத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அதனால தான் ஔவைக்கு நெல்லிக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ராஜகனின்னு கூட சொல்லுவாங்க. அவ்வளோ அற்புதமான அந்த நெல்லிக்காய். இப்போ நெல்லிக்காய் கொஞ்சம் போட்டு வெட்டி வேர்லாம் தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கலாம். இல்லை புதினா கொஞ்சம் நெல்லிக்காயை போட்டு அந்த தண்ணியை போட்டுட்டு ஒரு பாட்டிலில் போட்டுட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஜூஸ் செஞ்சு குடிக்கலாம். இந்த மாதிரி குளிர்ச்சியான ஐட்டங்கள்லாம் குடிக்கலாம். சளி பிடிக்கும் போது கொஞ்சம் சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அடுத்து முறையாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்க. இப்போல்லாம் நிறைய பேர் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே இல்லைங்க. எண்ணெய் தேய்ச்சி கன்ஃபார்மாக குளிக்கணுங்க. அது ஹீட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். தலைக்கு தேங்காய் எண்ணெய், உடம்புக்கு நல்லெண்ணெய்ங்க. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வாமாக சூடு பண்ணிக்கோங்க. இப்போ கிளைமேட் இதாக இருக்குனால சளி பிடிக்காமல் சைனஸ் இருக்கவங்கலாம் கொஞ்சம் என்ன பண்ணணும்னா எண்ணெயை சூடு பண்ணி அதில் மிளகு, ஒரு பூண்டு பல், இதெல்லாம் கிராமில் தட்டி போட்டு அதை சூடு பண்ணி காய்ச்சியும் நம்ம மசாஜ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் தலைக்கு தேங்காய் எண்ணெய் தான், உடம்புக்கு நல்லெண்ணெய். அந்த மாதிரி ஹீட் பண்ணியும் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பாடி உள்ள சர்க்குலேஷன் கிடச்சி பாடியில் உள்ள ஹீட்டெல்லாம் வெளியாகும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இன்னும் ஹீட்டாக இருக்குங்க, அடிவயிறில் ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க உங்களுக்கு இடுப்பு குளியல்னு சொல்லக்கூடிய ஒரு டப்பில் உட்காந்து அந்த இடத்துல பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கனாக்க ஒரு 20 நிமிஷம் அதில் உட்காரும் போதும் பாடி நல்லா கூலிங்காக இருக்கும். சரிங்க, எனக்கு இடுப்பு குளியல் உட்காரத்துக்கு வசதி இல்லை அப்படின்னா ஒரு டர்க்கி டவலில் தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் புழிஞ்சு அது இடுப்பை சுற்றி கட்டிட்டு கூட உட்காருங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லா
இருக்கும். அப்போ கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டனை பஞ்சை நல்லா நனைச்சி நல்லா தண்ணியில் நனைச்சி படுத்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே கண்ணில் போடுங்க, அதுவும் ஹீட்டு குறையும். ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுறது, இந்த டப்பில் உட்காருது, இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு சாப்பிட்டு இதெல்லாம் பண்ணும்போது, ஃபைபர் உணவுகளை அதிகமாக எடுத்துக்கும் போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் ஹீட்டு படிப்படியாக குறையும். இந்த ஹீட்டு தாங்க நம்மளுடைய எல்லா விஷயத்துக்குமே வருது. அப்புறம் டென்ஷன் ஆச்சுன்னா அதுலேயும் பாடி ஹீட் ஆகும், கவலைப்பட்டால் அதுலேயும் ஹீட் ஆகும், கோவப்படும் போது அதுலேயும் பாருங்கள், கோவப்படும் போது பாருங்கள் உங்கள் பாடியை பாருங்கள் அப்படியே படப்பட பாருங்க, அந்த ஹீட்டும் போய் ஆர்கனை எஃபெக்டாக போய் தாக்குதுங்க. அப்போ கோவம் வரும்போது கொஞ்சம் பேலன்ஸிங்காக, நான் கோவப்பட்ட பிறகு பாடி எப்படி எனக்குள்ளே ஹீட் ஆகுது, இதனால் எனக்கு என்னென்னா உடம்புல பாதிப்பு வருதுன்னு கொஞ்சம் யோசிங்க. அப்போ ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் உங்களோட யோசித்து உங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அந்த எல்லா விதமும் அந்த ஹீட்டு தான் தாக்குது. அப்போ முடி கொட்டுறதுனால உங்களுக்கு எவ்வளோ உபாதைகள் வருது, அந்த ஹீட்டு தான் அந்த முடி கொட்டுறதுக்கு காரணம். இப்போ எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் கிடைக்குங்க. ஸோ இதுக்கு வந்து ஹீட்டு அப்படிங்கிறது நம்ம வந்து வாழ்க்கை முறைகளை நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றும் போதே அற்புதமான விஷயங்கள் நடக்குங்க. வெந்தய தண்ணிங்க, வெந்தயத்தை வந்து நல்லா நைட்டில் ஊற போட்டு அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் நம்ம குடிச்சிட்டு வரலாம். இது ஹீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சொரக்காய், நீர்க்காய்கள்ங்க நம்ம இந்த காலகட்டத்தில் நிறைய கிடைக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா அந்த நீர்க்காய்களை அதிகமாக சேர்த்திக்கிறது, வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்திக்கிறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஹீட் நல்லா குடிக்கும். ஜீரக தண்ணி எல்லாமே நம்ம நாட்டில் வந்து எல்லாமே சொல்லி கொடுத்தது, எதுவுமே சொல்லாதல். ஆனால் நம்ம அதை அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். காலையில் எந்திரிச்சிட்டு நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணோன்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணிங்க, வார்ம் வாட்டர், இதை குடிச்சு பாருங்களேன். குடிச்சு முடிச்சுட்டு நீங்கள் நல்ல ஒரு சின்ன எக்ஸசைஸுங்க, நல்ல காலையில் பார்த்திங்கன்னா நல்ல யூரின் நல்லா ஃப்ரீயாக போகுங்க. ஸோ அப்படி பண்ணுறதுக்கும் நம்ம உடம்புல ஹீட் குறையும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற முறை, நேரத்துக்கு தூங்குற முறை, நல்ல பழங்கள், காய்கறிகள், கீரைகள், உணவு முறைகளை நல்லா சேர்த்துக்கிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப அற்புதமாக நடக்குங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வாங்க. மனதை எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கணுங்க, அதுவுமே நமக்கு ஹீட்டுக்கு நல்லது. எப்போ எந்த விஷயம் நடந்தாலும் ஒரு நிமிஷம் அமைதியாக உட்காந்து காமான மனநிலையில் வந்து உட்காந்து பாருங்கள், நம்ம ஹீட் நல்லா உங்களுக்கு குறையுது, உங்களால் ஃபீட் பண்ண. அதான் சொல்லுவாங்கள்ல, எனக்கு மனம் சாந்தமான மனநிலையில் இருக்கணும். அப்போ அந்த சாந்தமான மனநிலையில் உட்காந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோமா உள்ளுக்குள்ளார எந்த விதமாக இருந்தாலும் நமக்கு அப்படியே ரிலாக்ஸாக அடையுங்க. அந்த நிலையில் உட்காந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த உடல் சூடு குறைந்தாலே பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். பிபியாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், அல்சராக இருக்கட்டும், நமக்கு வந்து ஸ்கின் டிசீஸாக இருக்கட்டும், தலைவலியாக இருக்கட்டும், முடி கொட்டுறதாக இருக்கட்டும், அந்த ஹீட்னால் வர்றது எல்லாமே அதை நீங்கள் வந்து லைஃப் ஸ்டைலு, உணவு முறை, மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதில் படிப்படியாக குறைத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையே அற்புதமாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.